விக்னேஷ் வந்து அபிக்கு வந்து பிரியாணி எடுத்துகிட்டு வராரு. அதை பார்க்கும்போது ராகு போக பார்க்குறாரு. உடனே வந்து நீங்களும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் விக்னேஷ் சொன்னதால சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. எங்கள் அம்மா வந்து அபிக்காக அவங்க கையாலே செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அபி, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விக்னேஷ். அதை கேட்டு அப்படிங்களா, உண்மையிலேயே அவங்க ரொம்ப கிரேட்டுங்க, சூப்பராக சமைச்சிருக்காங்க, எனக்காக எவ்வளோ நல்லா சமைச்சு கொடுத்துருக்காங்க, என் அக்கா தான் எனக்காக இது இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுப்பா, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ராகு மனசு கஷ்டப்படுறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. சரி அபி, நாளைக்கு நான் வேறு டிஷ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாங்க, இன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது நிறைய இருக்குது, என்னால் சாப்பிட முடியல, ப்ளீஸ் தினமும் எடுத்துகிட்டு வராதிங்கன்னொன்னே, என்ன அபி இப்படி சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் அதெல்லாம் தெரியாது, ஏதாவது ஒன்று நான் எடுத்துகிட்டு தான் வருவேன், நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சரிங்க பார்க்கலாம் அப்புறம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ராகுவுக்கு ஒன்றும் புரியாமல் அங்கேருந்து நைஸாக வந்து விலகிடுறாரு. அடுத்து ராகு வந்து இதெல்லாம் பார்த்து மனசை கஷ்டப்படுறாரு, யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ வந்து அவரோட மனசாட்சி வந்து சொல்லுது, இங்கே பாரு, நீ இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன்னா கொஞ்ச நாளே வந்து அபிக்கு கண்டிப்பாக வந்து மேரேஜ் நடந்துடும், இப்படி தான் புலம்பிகிட்டு இருக்கணும், மதுன்னு இவ்வளோ நாள் இருந்த, இப்போ வந்து மது ரூபத்தில் வந்து அபி வந்திருக்கா, அவளையும் விட்டுற போகிற, அப்புறம் அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உண்மையிலே வந்து நீ அபியை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்ட, அதை ஒத்துக்கோ, முதல்ல வந்து உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஓப்பனாக அபிக்கிட்ட சொல்லு அப்படின்னு ஒன்று யோசிக்கிறாரு. சரி நாளைக்கு நான் கண்டிப்பாக அபிக்கிட்ட எல்லா இதையும் சொல்லிடுறேன், அவள் மனசில் என்ன இருக்கோ ஏது இருக்கோ நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ராகவ் சொல்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து யாரோ வழிமறிக்கிறாங்க. யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து முரளி நிற்கிறாரு. முரளி பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் அபி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, என் மேலே எவ்வளோ கோவம் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்கப்படுது, அன்றைக்கி நான் இருந்த சூழ்நிலை வேறு வழி இல்லாமல் தான் நான் போயிட்டேன், அன்றைக்கி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும், அந்த சூழ்நிலையை நான் அந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கக்கூடாது, உங்கள் குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், என்னை மன்னிச்சிடு அபி, தயவு செய்து வந்து நான் சொல்கிறத கேளு அபி, இதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் ஆகல அபி, நம்ம ரொம்ப ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்கலாம், யார் பிரச்சனை எதுவுமே வேணாம், அதுவும் இந்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்க வேணாம், வெளியூரில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி தப்பை பண்ணவே மாட்டேன், ப்ளீஸ் அபி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தயவு செய்து வழியை விடுங்க, எனக்கு 1008 வேலை இருக்குது, இப்போ சொல்கிறேன் போனால் போதுன்னு உங்களை விட்டுட்டு போகிறேன், தயவு செய்து இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தலையிட்டீங்க, நான் மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. ப்ளீஸ் அபி நான் வழியை விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. உடனே வந்து கையை பிடிக்கிறாரு. உடனே கையை பிடிச்ச மாத்திரத்தில் வந்து செம்மையாக கோவம் வந்து அபிக்கு பலார்னு ஒரு விடுறாங்க. எவ்வளோ திமிருதான் ஏன் கையை பிடிப்பேன், போனால் போதுன்னு உனக்கு மரியாதை கொடுத்தா ஓவரா போறியா, அவ்வளோதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என் பக்கம் வந்து அவ்வளோதான், நம்பிக்கை துரோகி, அவ்வளோ பேர் முன்னாடி நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு போனால் போது, நானும் சரி உன் சூழ்நிலை அப்படின்னு போட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், இந்த அபியை பார்த்தா இழிச்சு வாய்மை தெரியுதா உனக்கு, எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டே வந்து இந்த மாதிரிலாம் பேசுவேன், இங்கே பாரு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு கல்யாணம், புரியுதா, தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்ச மரியாதை கெட்டுரும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறார் முரளியால் தாங்கிக்கவே முடியல. இப்படி பண்ணுறாள் அபி, நான் விடமாட்டேன் அபி, விடமாட்டேன், நீ என்னை விட்டு விலகி போகவே முடியாது, வேற ஒருத்தனுக்கு நீ ஒய்ஃப் ஆகிறது என்னால் தாங்கிக்கவே முடியாது, நீ எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அந்த விக்னேஷை கல்யாணம் பண்ணிக்க போறியா, அவன் இருந்தால் நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாகி கத்துறாரு. அடுத்து வந்து இங்கே அபி ரொம்ப கோவமாக வந்து வேலைக்கு வராங்க. அதை பார்த்து வந்து ராகவ் வந்து ஏன் இவ்வளோ அபி ரொம்ப டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அபி, ஏதோ வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சார், நான் இன்றைக்கி நேரமே சரியில்லை சார், ஒருத்தனை பார்த்துட்டு வந்தேன், அதான் யார் அப்படின்னோடனே, அதான் ஒருத்தன் கல்யாணத்தை வந்து ஓடி போனால அவன் தான் அப்படின்னோடனே, அப்படியா அவன் யாருன்னு சொல்லு அபி, எப்படியாவது போலீஸில் அவனை மாட்டி விடலாம், அவனை விடவே கூடாது, அவன் பண்ண வேலைக்கு அவனெல்லாம் சும்மா விடுறதால தான் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஓவரில், அவனுக்கு நான் இன்றைக்கி கொடுத்த அறையே போதும், காலம் ஃபுல்லாக என் பேச்சுக்கு கண்டிப்பாக வரவே மாட்டேன், என்ன அப்படி சொல்கிறேன், அடிச்சுட்டியா அவனை, ஆமாம் நல்லா போட்டு நல்லா அடிச்சிட்டேன், எனக்கு செம கோவம் வந்துச்சு சார், நீங்களே சொல்லுங்கள், என் கையை பிடிக்கிறேன், அதனால தான் அரைஞ்சிட்டேன், நான் கல்யாணம் ஆக போகுது எனக்குன்னு சொல்கிறேன், அது கொஞ்சம் கூட வந்து பொருட்படுத்தாமல் அவன் பாட்டு காதல் வசனமாக பேசிகிட்டு இருக்கான், வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்றான், நம்ம வெளியே போயிடலான்றான், நான் வந்து உயிரை வச்சுட்ருக்கேன்றான், நீங்களே சொல்லுங்கள் சார், ஒரு கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கிட்ட யாராவது வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, அதுவும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிடுவாங்களா, அப்படி கூப்பிட்றவனா ஒரு மனுஷனா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம வந்து ராகவால் தாங்கிக்கவே முடியல. இதோட முடியுது.